முகங்கள் நிகழ்ச்சி நமது மனதை மாற்றும் பல நல்ல ஆன்மாக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிறது. இவர்கள் சமுதாயத்தின் பிணி நீக்க வந்த நவீன மருத்துவர்கள். சாதாரண மனிதர்களும் சாதனை படைக்கலாம் என்று நிரூபிப்பவர்கள். இதோ இந்த வார முகங்கள் உங்களுக்காக. உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றும் தான் மனிதனின் அடிப்படை தேவைகளாக சொல்வார்கள். அதிலும் உணவுக்குத்தான் முதலிடம் அளிக்கப்பட்டுள்ளது. உணவு மனித வாழ்விற்கான அடிப்படை ஆதாரமான ஒன்று என்பதால் உணவின்றி உலகில்லை என்று கூறுவார்கள். அந்த உணவிற்கென மனிதன் படும் பாடுதான் வாழ்க்கை. வயதான முதியோர்கள் கூட உணவிற்காக உழைக்க வேண்டிய சூழலும் உள்ளது. இந்நிலையில் தினமும் 50க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு மதிய உணவளித்து வருகிறார் திருச்சியைச் சேர்ந்த பாரதி. மண்ணில் பிறந்த அனைவரும் பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பாரதி தனது தோழியான ஜெயந்தி என்பவருடன் சேர்ந்து முதலில் தொண்டு இல்லங்களுக்கு சென்று தம்மால் இயன்ற உதவிகளை செய்து வந்தார். சின்ன சின்னதான காரியங்கள் ஏதேனும் உதவி செய்துக்கிட்டே வர்றப்போ ஏதாவது ஒரு பெரிய நோக்கத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது ஆசை. அப்படி இருக்கிறப்போ நட்பின் காரணமாக பழக்கம் இருக்கிற ஜெயந்தி மேடம், அவங்க பிடபிள்யூடியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் நானும் சேர்ந்து ஏதாவது ஒரு சேவையை, ஒரு இல்லத்தினை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி செய்துட்டு வர்றப்போ செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஒரு 2002 இது துவக்கப்பட்டது. திடீர்னு ஒரு நாள் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து செஞ்சோம். உதவும் மனங்கள் அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சோம். அப்படி எல்லா இல்லங்களையும் போய் விசிட் பண்ணால் நமக்கு அனுபவம் கிடைக்கும். இன்றைக்கி இருக்க நிலைமையில் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தான். இறைவன் எப்படியாவது அந்த ஜீவன்களுக்கு, எந்த இல்லத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கும் சாப்பாடு கிடச்சிரும். இருந்தாலும் அது மட்டுமே வாழ்க்கையில் போய் அங்கே போய் பார்க்குறவங்களுக்கு பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசி அவங்களுடைய மன இறுக்கத்தினை போக்குறது தான் ஒரு மெயின் விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அவங்களோட இருந்து அவங்களுடைய அப்போதைய தேவையான ஏதாவது வெசல்ஸ், பாத்திரங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு ஷெட்டு கட்டி கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கான துணிமணிகள், இல்லை அதுக்கான ரேக்ஸு, கட்டில்கள், அது மாதிரி பெரியவர்களுக்கானது, சின்னவங்களுக்காக விளையாட்டு பொருட்கள் ஏதாவது அவர்களை அந்த இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை முதல்ல கொடுத்துட்டு வந்துடுறோம். கொடுத்துட்டு அவங்களோட இருந்து மதியானம் வரை சாப்பாடு போட்டுட்டு வந்துடுறோம். ஸோ அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் இது மாதிரி இதுவரையும் ஒரு 30 இடங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சு யார் கேட்டாலும் அவங்க தேவை எவ்வளவோ, 50 பேரோ 100 பேரோ அதுக்கான இல்லங்களுக்கு டைரெக்டாக இருந்து அவங்க வர முடியாட்டியும், செய்கிறவங்க டோனர் வர முடியாட்டியும் நாங்களே இருந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த 1 மணிக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு அங்கேருந்தே ஒரு தகவல் சொல்லிவிட்டு நன்றி சொல்லிட்டு வந்துடுறோம். இது முதல் ப்ரோக்ராம். அதன் பிறகு தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் முதியோர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்திருக்கிறார். அதற்கென தனது வீட்டையே மையமாக வைத்து செயல்படுத்தியும் வருகிறார். முதியோர்களுக்கான சாப்பாடு இப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைச்சிடும். இந்த முதியோர்கள் அந்திம காலங்கள் இன்னைக்கு இருக்கிற நடுத்தர மக்கள்கிட்டும் சரி, மேல்தட்டு மக்கள்கிட்டையும் சரி, முதியோர்களை கவனிக்கிறதுங்கிறது ஒரு சுகமான சுமையாகத்தான் நம்ம கருதிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரணங்களால் வாழ்க்கை சூழலை நம்மளால் சரியாக பண்ண முடியறதில்ல. அவர்கள் ஒரு பாரமாகவே நம்ம நினைக்கிறோம். அப்படி நடுத்தட்டு மக்கள்கிட்டே அப்படி இருக்கும் பொழுது அன்றாடம் காட்சிகளான பிளாட்ஃபார்ம் மற்றும் தினந்தோறும் பிழைக்கக்கூடிய முதியோர்கள், அவர்கள் நிச்சயமாக அந்த குடும்ப சூழலில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான அந்திம காலங்களில் இந்த ஜீவன்கள் பசியினால் கஷ்டப்படக்கூடாது, ஒரு நிறைவான சாப்பாடு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்லையும், அந்த நல்ல விதமாக மதியானம் ஒரு வேளை சாப்பாடுனாலும் நல்லபடியாக போடணும் அப்படிங்கிறதுக்காக எந்தவித காம்ப்ரமைஸும் இந்த திட்டத்தில் கிடையாது. நாம் எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி போடணும், உட்கார வச்சு தான் போடணும் அப்படிங்கிறது தான் இதில் நோக்கம். வெறுமனே முதியோர்களுடன் தனது சேவையை நிறுத்திக் கொள்ளாத பாரதி ஆதரவற்ற ஏழை குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டோர் போன்றவர்களுக்கும் தேடிச் சென்று உணவளித்து வருகிறார். குடும்பத்தில் கணவரால்
கைவிடப்பட்டவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு இங்கேருந்து மீதமாகிற சாப்பாடையும் நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். அதே போல் திருமண காலங்களில் யாராவது ஒரு விசேஷம் சொன்னாங்கன்னா அந்த சாப்பாடை நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த டயத்தில், ஏன்னா கல்யாண சாப்பாடு 2 மணிக்கு மேலே தான் நம்ம போய் வாங்க முடியும், மீதம் இருக்கிற சாப்பாடு அதையும் எடுத்து கொண்டு போய் இந்த ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் மேட் பீப்புள், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பிளாட்ஃபாரத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கு எங்கள் சொந்த செலவிலே ஆட்டோ கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு பரிசையாக பேக் பண்ணி இங்கே மேலபுதூரில் அனுப்பிச்சா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டம் வரையும் போயிட்டு வழியில் இருக்கிற எல்லா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்ட்டையும், ஏழைகளுக்கும், பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த சர்ச் வாசலில் இருக்கிறவங்க, கோயிலில் இருக்கிறவங்க, அது மாதிரி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதையும் ஒரு வேலையை வச்சுருக்கிறோம். காலை 10 மணிக்கு மேல் அனைவருக்கும் தேவையான உணவு இவரது வீட்டில் தயாராகிறது. மதியம் 1 மணிக்கு இவரது வீட்டை நோக்கி முதியோர்கள் வருகின்றனர். அவர்களை வரிசையாக அமர வைத்து தலைவாழை இலை போட்டு உணவளிக்கின்றார். அனைவரும் சாப்பிட்டு முடிக்க மாலை 3 மணி ஆகிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 50 பேர் என தொடர்ந்து உணவளிப்பது சாதாரண செயல் அல்ல. இதற்கான இடம், மளிகை பொருட்கள், சமையல் ஆட்கள் போன்றவற்றிற்காக ஆகும் செலவுகளை எப்படி சமாளிக்கிறார் இவர்? இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மூல காரணமாக பணம் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஆரம்பித்தப்பையும் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுருந்தோம். எங்களது காலேஜில் படிக்கிற நண்பர்கள், படித்த நண்பர்கள், அவங்கள்ட்ட இதை ஃபஸ்ட்டு எங்களுடைய அங்கத்தினர் மாதிரி அவங்களுக்கு சேர்த்தோம். அதே போல் ஸ்கூலில் நம்மளுடைய நட்பு வட்டத்தில் இருந்தவர்கள், அவர்கள், அதற்கு மேலே நாங்கள் யாருக்கும் வாலண்டியராக ஒரு விசிட்டிங் கார்டும் இது மாதிரி பப்ளிசிட்டிக்கோ நாங்கள் முக்கியத்துவம் தரதில்லை. ஏன்னா ஒரு தடவை பாரதி வந்துட்டான் அதனால் கொடுத்தோங்கிறது இல்லாமல் நிரந்தர ஆத்மாக்கள், உதவும் எண்ணங்கள் கொண்ட, எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு இருக்கும், வந்ததுக்காக கொடுக்காம இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முதல் கட்டமாக அட்டன் பண்ணாலே எங்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவு. இன்ஜினியர் ஜெயந்தி மேடம் பிடபிள்யூடி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இதில் அவங்களுடைய அப்பாவின் ஆசையாக, அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு எவ்வளோ சம்பளமோ அதில் அவனை பாதியாவது நீ கொடுத்துடணும் அப்படிங்கிறதுனால அவர்கள் இதுவரையும் அவங்களுடைய சம்பளத்தில் இருந்த பாதியை இதுக்காக ஒதுக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதன் பிறகு அவ்வப்போது இந்த மாதிரி கல்விக்கும் நாங்கள் டைஅப் சிஸ்டம் பண்ணுறதுனால எங்களால் உடல் உழைப்பு எவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்துட்டையும் போய் செய்ய முடியுதோ அந்த டைஅப் பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த பாரங்கள் குறையுது. என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய காலேஜ் மேட், ஜெயந்தி மேடத்தோட கிளாஸ்மேட், ஜெயந்தி மேடத்தோட காலேஜ் மேட், அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற செக்டாரில் இது மாதிரி நீங்கள் ஏதோ பண்ணுறீங்களா மேடம் அப்படின்னு அவங்களா கேட்கும் பொழுது நாங்கள் அந்த ரிப்ளை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து வர அங்கத்தினர்கள் அவர்கள் மூலியமாக தான் நிறைய சேர்ந்துருக்காங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் புல்லட்டின் மூலிமா அடுத்த செயல் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அனுப்புகிறோம். அதை பார்த்துட்டு எப்போ வேணால் இந்த மெம்பர்ஸ் எவ்வளோ வேணால் அவங்களுக்கு முடிஞ்சதை நாங்கள் கொடுக்கறது தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதனால் இப்போதைக்கு 150லேருந்து 175 பேர் இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. இந்த கவர்மெண்ட் சைடு ஆஃபீஸில் இருக்கிறதுனால அவங்களால அந்த நிறைய ரீச் அப், அந்த 150 பேரில் அவங்களுடைய கவுண்டர் பார்ட் நிறையவே இருக்கு. உணவளித்து மனிதர்களை உழைக்காமல் சோம்பேறியாக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் பொதுவாக உள்ளது. ஆனால் இவர் தம்மிடம் சாப்பிட வரும் முதியவர்களின் குடும்ப அட்டை போன்றவற்றை வாங்கி சோதித்து நிஜமாகவே அவர் ஆதரவற்றவரா என்பதையும் உறுதி செய்து கொள்கிறார். கணவனும் கைவிட, குழந்தைகளும் கண்டுகொள்ளாமல் இருக்க உணவிற்கென கையேந்த வேண்டிய சூழலில் உள்ள முதியோர்களுக்கு இந்த ஒரு நேர உணவு அமிர்தமாகவே இனிக்கிறது. குடும்பம்லாம் இல்லாதனால தான் இங்கே சாப்பிட்றேன். தங்கியிருக்கேன் கண்ணார் தெருவில் ஒரு வீட்டில். சொந்தம் இல்லை, பிள்ளை குட்டியும் இல்லை, ஒருத்தர் இல்லை. சாப்பாடெல்லாம் நல்லா போடுறாங்க பாரதி ஐயா, நல்லா செய்கிறாங்க எல்லா மக்களுக்கும். எல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது. அது 100 ஆள் வருதுல்ல. மத்தியானம் சாப்பாடு நல்ல விதமாக செஞ்சு போடுறாங்க. சாம்பார் சாதம், 2 காய்கறி பொரியல், ஆடை அப்பளம், அதெல்லாம் எல்லாம் செய்கிறாரு. பாயாசம் வைப்பாங்க, எல்லாம் செஞ்சு நல்லா எல்லா மக்களுக்கும் நல்லா போடுறாங்க. எங்கள் வீட்டுக்கார் வயசானவர், ஒன்றும் சம்பாதிக்கலை. பிள்ளைங்களாம் அதெல்லாம் ஒன்றும் சோகம் இல்லை.
3 மாசமா சாப்பிட்றோம். ரொம்ப சாப்பாடு வைக்கிறாங்கன்னு அவங்க அம்மா அப்பா கூட இது பண்ணாமல் அவர் பாவம் கல்யாணம் கூட பண்ணாமல் நல்ல சாப்பாடு வடை பாசத்தோட 2 பொரியல், சாம்பார், ரசம், மோர் எல்லாம் சாப்பாடு வயிறு நிறையா கொடுத்து சாப்பிட்டுட்டு போங்கம்மான்னு ஒரு மாதிரியா. அவர் மாதிரி நம்ம புள்ள கூட இருக்காதுன்னு வச்சுங்க. பையன் கூட சோறு இல்லைன்னா போங்கடி உங்களுக்கு சோறு இல்லைம்மா, அது கிடையாது. அவர் வந்தால் அவங்களுக்கு வாங்கன்னு சாப்பாடு போட்டு நல்லா அவர் மகராசனாக இருக்கணும். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தார் என வாக்கிற்கிணங்க உணவளிக்கும் பாரதி சில சிரமங்களுக்கிடையே இந்த சேவையை செய்து வருகிறார். வெறும் 50 பேருடன் நிற்கவில்லை இவரது கனவு. வள்ளலாரை உதாரண மனிதராக கொண்டு செயல்படும் இவரின் எதிர்கால கனவு என்ன தெரியுமா? இதே போல ஒரு 10 இடம் இல்லாத காரணத்தினால் என்னுடைய எண்ணம் 1000 பேத்துக்கு ஒரு நாளைக்கு திருச்சி போன்ற பகுதியில் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே இடத்துல 50 பேர் மாதிரி இன்னும் ஒரு 10 அல்லது 20 இடங்கள்ல நடத்தணும். அதாவது எப்படின்னா, இப்போ பீமநகரில் இது இயங்கிட்டு இருக்கு. அடுத்ததாக நாங்கள் KK நகரில் ஏப்ரல் 14 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். KK நகர், கருமண்டபம், ஒரையூர், சுப்பிரமணியபுரம், சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், அதோட ஸ்ரீரங்கம், அந்த மாதிரியான ஒரு 10 இடங்கள் தேர்வு செய்து அது மாதிரி பண்ணிடுவோம். அப்போது டோட்டலாக ஒரு நாளைக்கு 10 இடத்தில் இல்லை 20 இடத்தில் என்ற 50 பேர்னா 1000 பேர். 2வது கட்டமாக அந்த KK நகர்லையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேதி குறிச்சிட்டோம், ஏப்ரல் 14. பாரதி என்ற பெயருக்கு ஏற்றாற்போல லட்சிய மனிதராக இருக்கும் இவரது வாழ்க்கை நாமெல்லாம் ஆச்சரியப்படுவதற்கு மட்டுமல்ல, நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் கூட.